வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது lepat உபி kayu. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் lepat உபி kayu செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன், 3 துண்டு எடுத்துருக்கேன். 1 கப்பு கருப்பு சீனி, 3 கரண்டி கிழங்கு மாவு, 3 கரண்டி சீனி, 4 கரண்டி தேங்காய் பூ, உப்பு தேவையான அளவு, கப்பு தண்ணி. நான் கிழங்கு காமிச்சேன்ல, அது நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம கிரைண்டர் பண்ண போகிறோம். நான் இதுதான் பாய்க்க போகிறேன். பாருங்கள், சின்ன ஓட்டை உள்ளது நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி செய்யணும்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். இந்த கிழங்கு எடுத்திருக்கேன். நம்ம இதை வச்சு இப்படி நல்லா தேய்க்க வேண்டியதான். இது கண்டிப்பாக சின்ன ஓட்டையாக எடுத்துக்கங்க, அப்போ தான் அப்படியே அரைச்ச மாதிரி வரும். ஓகேவா, இப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கணக்குப்படி பார்த்தா இப்படி இருக்கக்கூடாது. நான் ஏன்னா இந்த கிழங்குல பிளேண்டை பண்ண கஷ்டம், அதனால் இந்த மாதிரி தூள் ஆக்கிட்டு நம்ம பிளேண்டை பண்ணுவோம். இப்போதைக்கு இதை அரைச்சிடுவோம். இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கோம். ஓகேவா, ஒன்று செய்வோம். ஓகேவா, இப்போ நான் கிரைண்டர் பண்ணது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இது பத்தாது, ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னா பிளேண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, ஒரு பிளேண்டர் எடுத்துருக்கேன். இதில் நம்ம சேர்த்துருவோம். ஓகேவா, லேசாக தண்ணி ஊற்றிக்கிங்க, ரொம்ப ஊற்றாதீங்க, லேசாக ஊற்றிக்கிங்க. ஓகேவா, ஊற்றியாச்சு. ஓகேவா, மூடி வச்சுட்டு இப்போ நம்ம பிளெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, வாங்க பிளெண்டர் பண்ணலாம். ஓகேவா, இப்போ அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் அரைச்சிருக்கேன். இப்படி தான் தூளாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் பிளெண்டர் பண்ணி நல்லா அரைச்சிட்டேன். இதை நம்ம என்ன செய்வோம், தண்ணியை சுத்தமாக வடிகட்ட போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி வடித்தட்டு எடுத்துருக்கேன். இதில் வச்சுட்டு இதில் போட்டுட்டு நல்லா புழிஞ்சு எடுக்கணும். ஓகேவா, பாருங்கள், தண்ணி வருது. இந்த மாதிரி புழிஞ்சு எடுக்க வேண்டாம். ஓகேவா, அடுத்தடுத்து இதே மாதிரி புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தண்ணிலாம் வெளியாகும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள், அதோட தண்ணி இங்கே இருக்குது. பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு தான் நம்ம செய்யணும். இல்லைன்னா தண்ணி எடுக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக கசக்கும். அதனால் தண்ணி எடுத்துடணும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ கருப்பு சீனி பாவு காய்க்க போகிறோம். அடுப்பை தட்டிக்குங்க. ஓகேவா, இது கூட 1 கப்பு கருப்பு சீனி எடுத்துருக்கேன். இது கூட அரை கிளாஸு தண்ணி சேர்த்துக்குவோம். ஓகேவா, இப்போ நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், கருப்பு சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பை அவிச்சிட்டு இதை வடிகட்டிட்டு ஆற வச்சிட வேண்டியதான். ஓகேவா, இது கூட நம்ம என்ன செய்வோம்னா இனிப்புக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க. ஓகேவா, இது கூட நான் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போதைக்கு நான் 1.5 கண்டி மாவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூட சீனி 2 கண்டி சீனி சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நம்ம செஞ்சு வச்ச இந்த சீனியை பாவுக்கு வச்ச சீனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்க்காதீங்க. இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கருப்பு சீனி கூட வேணும்னா கூட போட்டுக்குங்க, குறைவா வேணுமா குறைச்சி போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் கருப்பு சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, ஓகேவா போட்டாச்சு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நம்ம தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு 4 கண்டி தேங்காய் பூ எடுத்துருக்கேன். இதில் 2 கண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் மொத்தம் 4 கண்டி தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஒன்று வேணும்னா போட்டுக்குங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்.
ஓகேவா, டேஸ்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இனிப்பு சரியாக இருந்தால் போதும். இனிப்பு பத்தலைன்னா மேற்கொண்டு நீங்கள் கருப்பு இல்லைன்னா சீனி போட்டுக்கங்க. ஓகேவா, இது நம்ம செஞ்சிட்ட பிறகு இப்படி தான் வரும். இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் லேசாக தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் செய்கிறப்ப சின்னங்காக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் இலை இந்த மாதிரி தான் வெட்டியிருக்கேன். நான் சுத்தமாக கழுவிட்டேன். இப்போ இதை வந்து நான் துடைக்க போகிறேன். இலையை சுத்தமாக கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து நெருப்பில் வச்சு லேசாக வாட்டணும். அப்போ தான் அது கணக்காக வரும். கொஞ்சம் நல்லா வாட்டணும். அப்போ தான் இலை வந்து அலுசாக இருக்கும், கிளியாது இலை. அதுக்கு தான் வந்து வாட்டுறது. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா வாட்டிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வாட்டிட்டேன் நெருப்பில். இதே மாதிரி தொடர்ந்து எல்லாத்தையும் வாட்டிட்டுவாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நெருப்பில் இலையெல்லாம் வாட்டி வச்சுட்டேன். வாட்டி வச்சுக்கிட்டா சின்னாங்க இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம மடக்கிறப்ப வந்து அது உடையாது. அதுக்கு தான் வந்து வாட்டுறது. இப்போ வாங்க எப்படி செய்யணும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, இது வந்து முன்னுக்கு, இது வந்து பின்னால். நம்ம எப்பயுமே வந்து ஒரு கூயை மடக்கிறதா இருந்தால் நம்ம பின்னால் தான் பாய்க்கணும். இப்போ நம்ம இது பின்னால் வச்சுட்டு இதை வந்து ஒரு கரண்டி, மொத்தம் நான் வந்து 2 கரண்டி பாய்க்கிறேன். ஓகேவா, பாருங்கள் இந்த கரண்டியில் நான் 2 கரண்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகேவா, வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, நல்லா இப்படி மடக்கிட்டு இப்படி வச்சுட்டு இதை வந்து இப்படி சுற்றிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்படி பின்னால் வச்சுட்டு இதை வந்து இப்படி பின்னால் வைக்கணும் தான். அவ்வளோதான். பாருங்க, இந்த மாதிரி தான் மடக்கணும். இப்போ நான் ஒன்றோட்டி இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் சொன்ன அளவு வந்து இந்த மாதிரியில் 2 கரண்டி வச்சா போதும். ரொம்ப வைக்க வேணாம், அப்புறம் மடக்கிறதுக்கு கஷ்டமாயிரும் உங்களுக்கு. அதனால் நான் 2 கரண்டி தான் வைக்கிறேன். ஓகேவா, நான் 2 கரண்டி தான் வைக்கிறேன். இப்படியே வச்சா போதும். நல்லா நடுவில் கொஞ்சம் சமமாக இப்படி வச்சா போதும். வச்சுட்டு இதை வந்து இப்படி இப்படி மடக்க வேண்டியதான். ஓகேவா, இதை வந்து இப்படி கொண்டு வர வேண்டியதான். கஷ்டம்னு ஒன்றும் கிடையாது. அப்புறம் தூக்கிட்டு இப்படி ஒரு மடக்கு, இப்படி ஒரு மடக்கு தான். அவ்வளோதான். வேணுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். மொத்தம் வந்து 11 வந்திருக்கு. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா குக்கூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, தண்ணி ஏற்கனவே வந்து நாங்கள் வேக வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இது ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா சைஸில் இப்படி ஒரு ஓரமாக இப்படி வைக்க போகிறோம். அப்போ நல்லா வெந்துடும். ஓகேவா, இதே வச்சுட்டே வாங்க, கணக்காக வரும். ஓகேவா, இப்போ மாதிரி எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னா மூடாங்கி போட்டு மூட போகிறோம். மொத்தம் வந்து இது வந்து ஓகேவா, மொத்தம் 25 நிமிஷம் இது நல்லா வேகணும். அனல் குறைச்சி வச்சுருங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் 25 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் வெந்துருச்சு. இலையெல்லாம் வந்து கலர் மாறணும். அப்போ தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வாங்க எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி வச்சு அழகாக எடுங்க. ஏன்னா சூடாக இருக்கும். இன்னும் உங்கள்கிட்ட காமிக்கிற எப்படி இருக்குன்னு எடுத்த பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ எடுத்தாச்சு. நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறிட்ட பிறகு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு. உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு. நல்லா வெந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்களே எனக்கு காமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். சுவையான லெப்பாட் காயு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.